வியாபாரிகள் வணிகர்கள் அந்த பாலை நிலத்தை கடந்து பக்கத்து ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலையில் வண்டிகளோட ஆடு மாடுகளோடு போவாங்க. அது கூட்டம் கூட்டமாக போவாங்க. அது பகல் நேரத்தில் போனாங்கன்னு வைங்க, கால் அப்படியே வெந்து போயிடும், மணல் அப்படியே கொதிக்கும். அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் காலை வச்சு. இப்போ ஆறுகள் நிறைந்த இடத்துல ஆற்றம் கரையில் மணல்கள் நிறைய இருக்கும். அந்த மணலில் பகல் நேரத்தில் வெயில் அடிக்கையில் நம்ம கால் வச்சு நடந்தால் தெரியும். செருப்பு இல்லாத காலணி இல்லாத நடக்கும் பொழுது எவ்வளவு வெப்பம், அந்த வெப்பம் பாதத்தை தாக்கி அப்படியே தலைக்கே போயிடும். அவ்வளவு சூடாக இருக்கும். அந்த பாலை நிலத்தை அவங்க கடக்கிறதுக்கு சிரமப்படுவார்கள். எங்கேயும் ஒதுங்கிறதுக்கு ஒரு மரம் செடி கொடி எதுவுமே இருக்காது. எங்கே குடிக்கிறதுக்கும் தண்ணீர் கிடைக்காது. அபூர்வமாக எங்கேயோ ஒரு இடத்துல பாலை நிலத்தில் 2 மரம் செடி கொடிகள்லாம் இருக்கும். அந்த இடத்துல எப்போவோ மழை பெஞ்சு தேங்கி இருக்கின்ற குட்டைகள் இருக்கும். இங்கே ஊருக்குள்ளே அந்த குட்டையெல்லாம் இருந்தால் அந்த நிறத்தை பார்த்தாலே பச்சை பசேல்னு அப்படியே இருக்கும், பாசம் பிடிச்சி. இதை போய் எவன் குடிப்பான்ட்டு போவோம். அங்கே பாலை நிலத்துக்குள்ளே போகும்பொழுது அது அவங்களுக்கு தேவாமிர்தம், உயிர் காக்கும் மருந்து. அதை அள்ளி குடிப்பாங்க. அங்கே கொஞ்சம் நேரம் தங்கி இருந்துட்டு அந்த நிழலில் இருந்துட்டு ஒதுங்கி போவாங்க. அது பசுஞ்சோலை. பாலை மரத்தில் பசுஞ்சோலை, பாலை நிலத்தில் பசுஞ்சோலை என்று சொல்லுவார்கள். அந்த பசுஞ்சோலை இல்லைன்னா அவ்வளோதான். அதை கடப்பதற்கு ஒட்டகங்கள் பயன்படுத்தப்பட்டன, கோவேறு கழுதைகள் பயன்படுத்தப்பட்டன மக்களுக்கு. வேறு எந்த மிருகமும் அதை தாண்டி போக முடியாது. அது நிறையா தண்ணீர் குடிச்சிடும் ஒட்டகம். ஊரில் தண்ணி கிடைக்கிற இடத்துல போய் ஒட்டகம் தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்கிறாண்டாம்பாங்க. அது நிறையா குடித்து வயிறை நல்லா பெரிய பீப்பா மாதிரி பண்ணிக்கும். அதை வச்சுக்கிட்டு அது அப்படியே போகும். எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி, எவ்வளோ மூட்டைகளாக எடுக்கினாலும் சரி, சுமந்துக்கிட்டு போகும் ஒட்டகம். அந்த நிலையில் இவங்க போய் இரவு நேரத்தில் போய் எங்கேயாவது ஒதுங்கி இருந்து எல்லாம் நாம் தூங்குவோம். இங்கே